333வது வேத வினாவிடை பகுதி. தலைப்பு உயரத்தில். உயரம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சம்பவத்தை நான் சொல்லும் குழு மூலமாக கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, பொக்கிஷத்தை வாங்க. பொக்கிஷத்தை வாங்க விடை மோசே. மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய பிரமாணங்களை வாங்குவதற்கு சென்றார். இரண்டாவது கேள்வி, காப்பாற்றப்படுதல். ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசி எரிகோவிலே வேவு பார்க்க வந்த தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றினதை பார்க்கிறோம். அவளுடைய வீடு அலங்கத்தின் மேல் இருந்ததாக பார்க்கிறோம். மூன்றாவது கேள்வி, உயிருக்கு பதிலாக உயிர். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மலைக்கு கொண்டு செல்கிறார். அங்கே ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு ஆபிரகாமுடைய கண்களிலே பட்டதை பார்க்கிறோம். அதை அவர் பலி செலுத்துகிறார். உயிருக்கு பதிலாக உயிர் என்பது ஆபிரகாம் ஈசாக்கு சம்பவம். நான்காவது கேள்வி, பரலோக பிரதிநிதிகள். மறுரூப மலையில அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எலியா, மோசே போன்றவர்கள் இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஐந்தாவது கேள்வி, ஆசை காட்டுதல். பிசாசு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு சென்று சகலத்தையும் உனக்கு தருகிறேன், என்னை பணிந்து கொள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆறாவது கேள்வி, வருத்தத்தோடு நடைபயணம். விடை என்பது தாவீது மலையின் மேல் வெறுங்காலாக நடந்த அனுபவம். அப்சலோமின் மேல் வருத்தம் கொண்டு அவர் அங்கே வெறுங்காலோடு ஒலிவமலையில் நடந்து சென்றார். ஏழாவது கேள்வி, மரணம் பாடம். தொர்க்காள் மரணமடைந்த போது மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். அவளுடைய இழப்பை வருந்தி அவள் தைத்து கொடுத்த வஸ்திரங்களை வைத்துக்கொண்டு அழுத அந்த பெண்மணிகளை பற்றி அங்கே பார்க்கிறோம். மரணம் பாடம். எட்டாவது கேள்வி, சங்கடமான நிகழ்வு. சங்கடமான நிகழ்வு விடை மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்த ஒரு வாலிபன். ஒன்பதாவது கேள்வி, மாபெரும் தாக்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்க மேல் வீட்டிலே 120 பேர் கூடி ஜெபித்த அனுபவம், அதனுடைய தாக்கத்தையும் நாம் படிக்கிறோம். ஓகே. 10வது கேள்வி, இன்றும் அக்காட்சி. இன்றும் அக்காட்சி, அது திருவிருந்து. அந்த திருவிருந்து ஒரு மேல் வீட்டில் நடந்ததை பார்க்கிறோம். அந்த காட்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். 11வது கேள்வி, சேரும் இடம். நோவாவும் குடும்பத்தாரும் பேழையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அந்த பேழை அரராத் மலையின் மேல் நின்றதை நாம் பார்க்கிறோம். 12வது மற்றும் கடைசி கேள்வி, கண்டுபிடித்த வழி. சகேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவர் மரத்தின் மேல் ஏறினதை பார்க்கிறோம். ஓகே. உயரத்தில் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாவுடைய பகுதியை படித்தோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.